கைஸ் இன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட் தியரி கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் எல்லா லாங்குவேஜஸ்னால் 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்: லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல். லோ லெவல்ஸ்னால் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், பைனரி லாங்குவேஜ் 0 to 1s. ஹை லெவல்னால் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், அதாவது 4 ப்ரோக்ராமிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள். சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். மிடில் லெவல்ஸ்னால் மேனிட்டரிஸ், அடிஷ்னல், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இது வரும். அடுத்து நம்ம கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பார்க்குறோன்னா, கம்பைலர் மொத்தமாக சொல்லணும்னா ஹை லெவல் டு லோ லெவல், லோ டு ஹை லெவல் லாங்குவேஜ். கம்பைலர்னால் மொத்த ப்ரோக்ராம் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் உள்ள எரரை கண்டுபிடிக்கிறது கம்பைலர். அதுவே இன்டர்பிரிட்டர்னால் லைன் பை லைன் செக் பண்ணும். ஒரு லைனில் எரர் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகும். அதுதான் இன்டர்பிரிட்டர். அது எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது பைத்தான், ஜாவா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நம்பர் சிஸ்டம். அடுத்து நம்ம நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது, நம்பர் சிஸ்டத்தில் வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. பைனரியில் வந்து 0 1s, ஆக்டலில் வந்து 8 இருக்குது, 0 to 7. டெசிமலில் வந்து 10, 0 to 9. ஹெக்ஸாடெசிமலில் வந்து 16, 0 to 9. அதுக்கப்புறம் A to F கேபிட்டல் ஆல்பபெட்டில் வரும். அடுத்து நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, பைனரியில் வந்து மிஷின் லாங்குவேஜ், ஆக்டலில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டு, டெசிமலில் வந்து ஆக்சி வேல்யூ, ஹெக்ஸாடெசிமலில் அட்ரஸிங். தேங்க்யூ.